மாணவர்களே, தொடர்ந்து சில வாரங்களாக நாங்கள் இரசாயனவியலில் காணப்படுகின்ற மிக பிரதானமான டெக்னிக்ஸ், அதாவது இந்த வினாக்களுக்கு விடை எழுதுகின்ற முறைகள் பற்றித்தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் அதற்கான சில வழிமுறைகளை கூறி எவ்வாறு இலகுவான விடைகளை தெரிவு செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கிறோம். அந்த வரிசையில நாங்கள் இன்றும் அதற்கான கேள்விகளைத்தான் இங்கு இப்போது இந்த காணொலியிலும் செய்ய இருக்கின்றோம். எனவே மாணவர்களை இவற்றை நன்றாக கிரகித்து என்ன மாதிரி நீங்கள் குறுகிய நேரத்தில் இங்கே விளக்கங்கள் போதுமாக தரப்படும், அது பிறகு இவ்வாறு குறுகிய நேரத்தில் விடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில இன்றும் நாங்கள் இந்த கேள்விகள் இந்த தொடர்ச்சியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எனவே அவதானியங்கள் இந்த தொடர்ச்சியை. அப்ப இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், அவதானியங்கள் பாருங்கள். ஒன்றோடொன்று தாக்கம் புரியாத ஒரு திருகுபடியினால் வேறாக்கப்பட்ட ஒரு உரைத்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அப்ப 2 லட்சிய வாயுக்கள் பாருங்கள், ஒன்றோடொன்று தாக்கம் புரியாத லட்சிய வாயுக்கள் ஒரு திருகுபடியினால் வேறாக்கப்பட்ட விரைத்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுதி மாறா வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் பேணப்படுகின்றது. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். அப்ப திருகுபடி திறக்கப்பட்ட பின்னர் தொகுதியில் கிப்ஸ் சக்தி, வெப்ப உள்ளுறை, எந்திரப்பி ஆகியவற்றில் உள்ள மாற்றங்களை முறையை பின்வற்றில் எது சரியாக காட்டுகின்றது. அவதானிங்க பாருங்க. பதார்த்தங்களில் உறைந்து காணப்படுகின்ற சக்தி கிப்ஸின் சுயாதீன சக்தி என்று அழைக்கப்படும். அதாவது ஒரு தாக்கம் தாக்கியிலிருந்து விளைவுக்கு நாங்கள் பார்க்கும்போது தாக்கி விளைவு கிப்ஸ் சக்தி மாற்றம் ஏற்படுகின்றது. இது ஃபங்க்ஷன். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு நிலை தொடர்பு, நிலை சார்பு ஆரம்ப நிலைகளில் மட்டும்தான் தங்கி இருக்கும். அப்ப டெல்டா ஜி எனப்படுகின்றது இந்த குறித்த தாக்கத்துக்குரிய கிப்ஸ் சக்தி மாற்றம். அது விளைவு செய்ய தாக்கியின் சக்திகளாக இருக்கும். அவற்றின் நகர்வுகளை பொறுத்து இந்த சக்தி மாறுபடும். ஒரு குறித்த தாக்கம் ஒன்றுக்கு டெல்டா ஜி மரப்பெருமானம் உடையதாக இருந்தால் அந்த தாக்கம் அந்த நிபந்தனையில் சுயமாக நடைபெறும். டெல்டா ஜி கணிக்கப்படும் பெருமானம் ஒரு மரப்பெருமானம் உடையதாக இருந்தால் அந்த தாக்கம் தரப்பட்ட வெப்ப அமுக்க நிபந்தனையில் தானாக சுயமாக நடைபெறும். அந்த கிப்ஸ் சக்தி மாற்றம் நேர்கணிய முடியதாக இருந்தால் அந்த தாக்கம் அந்த நிபந்தனையில் நடைபெற மாட்டாது. ஸ்பான்டேனியஸ், நான் ஸ்பான்டேனியஸ் நடைபெற மாட்டாது. நாங்கள் கணிக்கும் போது டெல்டா ஜி கிப்ஸின் சுயாதீன சக்தி பெருமானம் 0 இருந்தால் தாக்கம் நடைபெற்று விளைவுடன் சமநிலையில் இருக்கும். டெல்டா ஜி லெஸ் தேன் நாட் சுயமா நடைபெறும். டெல்டா ஜி கிரேட்டர் தேன் நாட் நடைபெற மாட்டாது. டெல்டா ஜி ஈக்குவல் டு நாட் சமநிலை நடைபெற்று சமநிலையை காட்டக்கூடியதாக இருக்கும். கிப்ஸின் சுயாதீன சக்தி மாற்றத்தை கொண்டு இந்த கிப்ஸின் சுயாதீன சக்தி மாற்றமானது வெப்ப உள்ளுறை மாற்றம், என்ட்ரோபி மாற்றம் என்பவற்றுடன் தொடர்பட்டிருக்கும். டெல்டா H வெப்ப உள்ளுறை மாற்றம், டெல்டா S என்ட்ரோபி மாற்றம், இவற்றுடன் இந்த கிப்ஸின் சுயாதீன சக்தி மாற்றம் தொடர்பட்டிருக்கும். டெல்டா G theta is equal to delta H minus T into delta S. Delta G is equal to delta H minus T Kelvin temperature into delta S. நியம நிபந்தனையில் இவற்றிற்கான தொடர்பை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் delta G theta is equal to delta H theta minus T into delta S theta. இங்கு T, கேபிட்டல் T, இது அப்சல்யூட் டெம்பரேச்சர். இது ஸ்டாண்டர்ட்ல நியம நிலையில 298 25 பாகம் C 298 அவை 298 இருக்கும். அவை டெல்டா ஜி, அதாவது இந்த வெப்ப உள்ளுறை மாற்றங்களுடன் தொடர்பு. குறித்த தாக்கம் ஒன்று நடைபெற்றால் அந்த தாக்கம் நடைபெறும் போது வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்து விளைவு செய்ய தாக்கி என்று கணிக்கப்படும். அதே மாதிரி
இந்த மூலக்கூறுகளின் தாண்டல் நிலைகள், அதாவது அவை ரெண்டமாக அசைகின்ற தன்மைகளை எடுத்து கூறுவதுதான் இந்த என்ட்ரோபி. அது சுயாதீன ஒரு அளவுகோல், சுயாதீனத்துக்குரிய ஒரு அளவுகோல் தான் என்ட்ரோபி. ஆகவே ஒரு கனவளவு, அடைக்கப்பட்ட கனவளவில் இருந்து கனவளவு பெரிதாகும் போது மூலக்கூறுகள் சுயமாக நன்றாக அசைய தொடங்கும். ஆகவே அதுக்கு ஒரு என்ட்ரோபி மாற்றம் இருக்கின்றது. அது அதாவது ரெண்டம்னஸ் அதிகரிக்கும். ஆகவே அதுக்கு மாற்றம் வந்து பிளஸ்ல இருக்கும். இங்க தாக்கங்கள் நடைபெறாமல், தாக்கிகள் அப்படியே வாயுக்கள் தாக்கம் நடைபெறாமல் இருக்கும் போது அங்கே தாக்கம் நடைபெறுவதில்லை, அதாவது சக்தி மாற்றம் ஏற்படுவதில்லை. அவை டெல்டா H வந்து மாற்றம் புரியாமல் இருக்கும், அதே மாறாமல் அதே பெருமானம் உடையதாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்ப பாருங்கள், இங்கே இந்த கேள்வியை நன்றாக அவதானித்தால் இப்ப உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், வைக்கப்பட்ட இத்தொகுதி மாறா வெப்பநிலை அமுக்கத்திலும் பேணப்படுகிறது. திருவடி திறக்கப்பட்ட பின்னர் தொகுதியின் கிப்ஸ் சக்தி மாற்றம், வெப்ப உள்ளுறை மாற்றம், என்ட்ரோபி மாற்றம் ஆகியவற்றுள்ள மாற்றத்தை முறையே பின்பற்றல் எது காட்டுகின்றது? பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இருந்து ஒரு தொகுதி இருந்து பாருங்கள், இந்த சுயாதீனத்தன்மை மூவிங் கனவளவுடன் அதிகரித்தது. அப்ப இதன்படி பார்த்தால் பாருங்கள், இந்த என்ட்ரோபி மாற்றம் அதிகரிக்கும். அவை மூலகங்கள், அதாவது வாயு மூலக்கூறுகள் விரைவாக ரெண்டமாக அசைகின்ற தன்மை அதிகரித்து செல்வதை நாங்கள் காணலாம். பாருங்கள், அப்ப இப்போது நாங்கள் இவற்றை அவதானித்தால் அங்கு உள்ள மாற்றங்களை நாங்கள் எவ்வாறு இதை செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அப்ப பாருங்கள், அப்ப வெப்பநிலை மாறாது டெல்டா H minus T into delta H. பாருங்கள், இப்ப இதுல இருந்து இங்க போட்ட உடனே கனவளவு கூடுவதால அந்த மூலக்கூறுகளின் சுயாதீனத்தன்மை கூடுகின்றது. அப்ப இது ஒரு நேர்பெருமானம் உடையதாக அதிகரிப்பதை நாங்கள் காணலாம். இது மாறாதுள்ளது, மேற்பெருமானம் அதிகரிக்கிறது. அப்ப இது மாறாதிருக்கு, இது கூடினால் இந்த டெல்டா H minus T into delta S குறைந்து செல்வதை நாங்கள் காணலாம். இது மாறாதிருக்கின்றது, இது கூடுகின்றது, வெப்பல்ல மாற இல்லை, T டெல்டா S அதிகரிக்கின்றது, டெல்டா G குறைகின்றது. அப்ப இதுக்கான விடையை நாங்கள் பலவிதமாக தெரிவு செய்யலாம். அப்ப முதலாவது பாருங்கள், டெல்டா S அதிகரிக்கின்றது என்றபடியால இந்த குறைகின்ற என்ற விடைகளை நீங்கள் விட்டுவிடலாம். அடுத்த மிக பிரதானமானது டெல்டா H. இங்க தாக்கம் ஒன்று நடைபெறவில்லை, இருந்த மூலக்கூறுகள் அதே சக்தி நிலைகள் இருக்கின்றது. ஆகவே இந்த தாக்கம் நடைபெற்றால்தான் ஆகவே இது மாறும். அப்ப பாருங்கள், குறைகின்றது குறைகின்றது, அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது. ஆகவே எங்களுக்கு இலகுவான விடை இங்கு காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். ஆகவே அந்த விடைக்குரிய தன்மையை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப மாணவர்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், எனவே இந்த வெப்ப உள்ளுறை தாக்கங்கள் ஒன்றோடொன்று தாக்கம் புரியாத இதுவாய். ஆகவே இது மாறுவதில்லை என கொண்டு உடனே நாங்கள் பார்க்கலாம். கூடுறது மாறவில்லை, இது மாறா பிரமாணம் கூடுகின்றது, ஆகவே டெல்டா G குறைகின்றது. அவை அதுக்குரிய விடை இலக்கம் 3 என்பது அதற்கு சரியான விடையாகும். அப்ப இதன் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அதற்கான மாற்றத்தை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே எனவே அப்ப இதுக்குரிய மாற்றம் பாருங்கள், அவை இதுக்குரிய விடைய நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். மாறுவதில்லை, குறைகின்றது, அதிகரிக்கின்றது என்பது அதற்கு சரியான விடையாக இருக்கும். அவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது, ஒட்சன் அணுக்களையும் கந்தக அணுக்களையும் கொண்ட எளிய பங்கிட்டுவெளும் மூலக்கூறுகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது, உண்மையானவை? பாருங்கள், ஒட்சன் அணு இருக்கு, கந்தக அணு இருக்கு. ஒட்சனை கொண்ட மூலக்கூறு நீர் H2O2 எல்லாம் ஒட்சனை கொண்ட மூலக்கூறுகள். மூலகங்கள் டை ஆக்சைடுகள் எல்லாம் ஒட்சன் கொண்ட மூலக்கூறுகள். சல்பர் அதே மாதிரி H2S, அதே மாதிரி சல்பர் ஆக்சைடுகள், சல்பர் சேர்வுகள் எல்லாம் கந்தகம் கொண்ட மூலக்கூறு. ஒட்சனையும் கந்தகத்தையும் கொண்ட மூலக்கூறுகள்
பற்றிய கருத்துக்களில் எது உண்மையானது அல்லது உண்மையானவற்றை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அவதானித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், எங்களுக்கு கேள்வி, கூற்றுகளில் சரியானது எது? நீரானது ஈரியல்வை காட்டுகின்றது. நீர், இதுதான் நீர். AOHH. நீர் ஒரு நிறமற்ற திரவம், ஒரு நடுநிலையானது. நடுநிலை ஆக்சைடு, ஹைட்ரஜன் ஆக்சைடு. இந்த நீர் அமிலமாக தொழிற்படும், மூலமாக தொழிற்படும், ஒட்சியேற்றியாக தொழிற்படும், தாழ்த்தியாக தொழிற்படும். நீர் அமிலமாக, மூலமாக, ஒட்சியேற்றியாக, தாழ்த்தியாக எல்லாவற்றுக்கும் இந்த நீர் தொழிற்படும். அப்ப நீர் கவனித்துக் கொள்ளுங்கள், அமிலமாக தொழிற்படும் என்று சொன்னால் ஒரு காரத்துடன் போட்டால் அது அமிலமாக தொழிற்படும். நீர் காரமாக தொழிற்படும் என்று சொன்னால் அமிலம் ஒன்றுடன் தாக்கம் அடையப்படும் போது அந்த நீர் எங்களுக்கு காரமாக தொழிற்படும். நீர் ஒட்சியேற்றியாக தொழிற்படும். உலோகங்கள் உடனான தாக்கங்கள் இவற்றிலே நீர் ஒட்சியேற்றியாக தொழிற்படும். நீர் தாழ்த்தியாக தொழிற்படும் ஒரே ஒரு தாக்கம் புளோரின். பாருங்கள், F2+H2O, HF+O2 அல்லது HF+O3. ஆகவே F2 சைவரை சயோண்டுக்கு மாற்றுது. இந்த தாக்கத்தில் நீர் ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். பாருங்கள், H2O plus F2 2HF plus O2. ஓசோனும் சில வேளைகளில் வரலாம். உங்களுக்கு சைவரா இருக்கிறத சயோண்டுக்கு மாற்றுது. தாழ்த்தும் கருவியாக தொழிற்படலாம். பாருங்கள், சோடியம் போன்றவற்றுடைய தாக்கத்தில் நீர் ஒரு ஒட்சியேற்றும் உலோகங்கள் NaOH plus H2. பாருங்கள், இந்த தாக்கங்களில் 0+1 ஒட்சியேற்றும் கருவியாக. அப்ப நீர் ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும், நீர் ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி என்றால், பாருங்க, ஈரியல்வு. ஈரியல்வண்டா அமிலமாகவும் மூலமாக தொழிற்படுவது ஈரியல்வன்னு சொல்வது. அமில மூலமாக தொழிற்படும் தாக்கங்கள் ஈரியல்வு என்று சொல்வது. எம்போட்டரிக் ப்ராப்பர்ட்டி ஈரியல்வென நாங்கள் கருதுவோம். அவை ஈரியல்வண்டா ஒரு அமிலமாகவும் மூலமாகவும் தொழிற்படுவதற்கு ஒரு தாக்கத்தை காட்டினால் அதான் ஈரியல்வு. அப்ப இந்த தாக்கத்தை பாருங்கள், ஈரியல்வுக்குரிய நடத்தைக்குரிய தாக்கத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். பாருங்கள், ஈரியல்வு நடத்தைக்குரியது சரியோ? இந்த ஈரியல்வு நடத்த தாக்கத்தை நீங்கள் அவதானித்தால் பாருங்கள், இதுக்கான ஈரியல்வு நடத்தைக்குரிய தாக்கத்தை பாருங்கள். எனவே இந்த ஈரியல்வு நடத்தை தாக்கத்தை அவதானி. அப்ப நீர் ஈரியல்வு நடத்தைக்கு உரியதாக காணப்படுமாக இருந்தால் பாருங்கள், அமோனியா தாக்கத்தை நாங்கள் பார்ப்போம். அமோனியா சக நீர். நீர் H+ வழங்கி அமிலமாக தொழிற்படும் NH4+ OH-. பாருங்க, இந்த தாக்கத்தில் நீர் H+ அமோனியாவுக்கு வழங்குவதால நீர் அமிலம் NH3 மூலம் அவை அமிலமாக தொழிற்படுகின்றது. அப்ப இந்த தாக்கத்தில் நீர் ஒரு அமிலமாக தொழிற்படுவதை காட்டலாம். அதே போல கவனம் பாருங்க, அதே போல இப்ப நாங்கள் பார்த்தால் HCl சக நீர், இது H+ இங்க வழங்குது H3O plus Cl-. பாருங்கள், இது H+ ஏற்றுக்கொள்ளுது, அவை மூலமாக. இந்த தாக்கத்தில் அமிலம், இந்த தாக்கம் அவை நீர் ஆனது ஈரியல்வு காட்டுகின்றது. ஈரியல்வை காட்டுகின்றது. நீரியல்வானது ஈரியல்வை காட்டுகின்றது. அப்ப இந்த தாக்கத்தில் நீர் ஒரு ஈரியல்வு நடத்தையை காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஈரியல்வு நடத்தையை காட்டுகின்றது. அப்ப தாக்கங்கள்ல நீர் அமிலமாகவும் மூலமாக தொழிற்படுகின்றது,
ஒட்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படுகின்றது. அப்ப இந்த காரணங்கள்ல அது ஈரியல்பு நடத்தையை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அவை அந்த முதலாம் கூற்று உங்களுக்கு சரியான விடையாக இருக்கும். அவை அது ஈரியல்பு நடத்தையை காட்டக்கூடிய ஒரு மூலக்கூறாக இருப்பதை நாங்கள் காட்டலாம். அடுத்தது H2O2 கொதிநிலை நீரின் கொதிநிலையிலும் பார்க்க உயர்ந்தது. H2O, H2O2. H2O2 முழு மூலக்கூறையும் எடுத்தால் ஒரு விரித்த ஓப்பன் புக் ஷேப், விரித்த புத்தக வடிவத்தை உடைய மூலக்கூறு. 2O அணுவும் ஒரே அணுவும் ஒரே தளத்தில் இருக்கும். ஆகவே இந்த கோணங்கள் ரெண்டும் 2O ஒரே தளத்தில் இருக்கும், 2O ஒரே அடுத்த தளத்தில் இருக்கும். எனவே H2O2 மூலக்கூறுல நீரை விட ஐதரசன் பிணைப்புகள் கூட இருக்கும். அவ ஐதரசன் பிணைப்பின் வலிமையால ஒரு பாகுத்தன்மை உள்ள திரவமாக இருக்கும். அதே நேரத்தில் கொதிநிலை நீரிலும் பார்க்க உயர்வாக இருக்கும். ஆவிபாரங்கள் நீர் திரவம், இது ஒரு பாகுத்தன்மை உள்ள திரவம். நீர் 100 பாக சீல இது அதிலும் பார்க்கக்கூடிய ஒரு வெப்பநிலையில கொதிக்கக்கூடிய காரணம் மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள ஐதரசன் பிணைப்புகளாம். விரித்த புத்தக வடிவத்தில் உள்ள மூலக்கூறுகளாக அமில இயல்பு கூட நீரை விட அமில இயல்பு கூட, நீரை விட கொதிநிலை கூட, நீரை விட பாகுத்தன்மை கூட எல்லாம் இந்த H2O2 மூலக்கூறு காணப்படும். எனவே இந்த H2O2 மூலக்கூறு அமிலமாக தொழிற்படும், தாக்கங்கள்ல அமிலமாக தொழிற்படும், ஒட்சியேற்றியாக தொழிற்படும், இந்த தாழ்த்தியாக தொழிற்படும். இவ்வகையான இயல்புகளை இந்த H2O2 கொண்டிருக்கின்றது. அவை இந்த பி கூற்ற பாருங்கள் சொல்லப்படுகின்றது. H2O2 கொதிநிலை நீரின் கொதிநிலையிலும் உயர்ந்தது. பாருங்கள், H2O2 கொதிநிலை நீரின் கொதிநிலையிலும் உயர்ந்தது. நாங்கள் சொன்னோம் ஐதரசன் பிணைப்புகள் வெண்மை கூடியதா இருக்கின்றது. அவை நீரின் கொதிநிலையிலும் உயர்ந்தது. இந்த H2O2 ஒரு விரித்த புத்தக வடிவத்தில் காணப்படுகின்ற ஒரு மூலக்கூறாக இருக்கும். இங்க பாருங்கள், இதுல O இருந்தால் இங்கே எச்சும் இங்கே எச்சும். ஆகவே இங்க கோணங்கள் 90 பாகையிலும் பார்க்க கூடிய 111.5 98.5. ஆகவே கோணங்கள் உயர்வாக இருப்பதை காணலாம். ஓர் அமில ஊடகத்தில் மாத்திரம் H2O2 ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். பிள்ளைகளே இந்த கூற்ற பாருங்கள். H2O2 நாங்கள் சொல்லிப்போட்டோம் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். அமில ஊடகத்தில் H2O2 ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் தாக்கங்கள் ஏராளம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அமில ஊடகத்தில் H2O2 ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் போது H2O2 plus H plus plus C H2O 2H plus plus 2H2O. அவை அமில ஊடகத்தில் அது ஒட்சியேற்றும் கருவியாக தான் தொழிற்படும். அதே நேரத்தில் பாருங்கள், H2O2 ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் போது H2O2 2H plus plus O2 plus 2E ஓட்சனை குமிழிகளாக வெளியேற்றும் அது சாதாரணமான தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒட்சியேற்றியாக தாழ்த்தியாக அமில ஊடகத்தில் அது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். ஆனால் உங்களுக்கு தெரியும், குரோமியம் ஹைட்ராக்சைடு மஞ்சள் நீல வீழ்வடிவு, ஒரு நீலம் கலந்த ஒரு பச்சை வீழ்வடிவு தான் CrOH thrice. இந்த CrOH thrice குரோமியம் ஹைட்ராக்சைடு இந்த வீழ்வடிவு நீலம் கலந்த பச்சை வீழ்வடிவை கார ஊடகத்தில் H2O2 உடன் வெப்பமேற்றும் போது மஞ்சள் நிற குரோமேட்டு பெற்றுக் கொள்ளப்படும். மாணவர்களே அவதானியங்கள், CrOH thrice ஒரு நீலம் கலந்த பச்சை வீழ்வடிவு, இதனை கார ஊடகத்தில் நாங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் வெப்பமேற்றும் போது அந்த வீழ்வடிவு பச்சை நிறம் மறைந்து மஞ்சள் நிற குரோமேட்டு தோன்றும். குரோமேட் CrO2- தோன்றுவதை நாங்கள் காணலாம். பாருங்கள், CrOH thrice கார ஊடகம் ஐதரசன் பெராக்சைடு வெப்பமேற்றும் போது CrO4 ஜெலோ மஞ்சள் நிறம் தோன்றுவதை காணலாம். பாருங்கள், கார ஊடகத்திலும் இந்த +3ஐ +6க்கு மாற்றுகின்றது.
அப்ப பாருங்கள் அமில ஊடகத்தில் ஒட்சியேற்றும் கருவிதான். ஆகவே அங்க H2O உண்டாக்கும். H2O2 plus H plus plus CH2O. ஆனால் குரோமியம் ஹைட்ரோக்சைடு இப்படி தாழ்நிலை உயர் ஒட்சியேற்ற நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு கார ஊடகத்தில் பயன்படுத்தப்படும். அப்ப இந்த சி கூட்ட பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அமில ஊடகத்தில் மாத்திரம் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். அப்படி அல்ல, அமில ஊடகத்திலும் கார ஊடகத்திலும் அது ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். டி H2SO2 ஆகிய இரண்டும் தாழ்த்தும் கருவிகளாக தாக்கம் புரியும் ஆற்றலை மாத்திரம் கொண்டுள்ளன. பாருங்கள் ஹைட்ரஜன் சல்பைட் இது ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியது. SO2 இதுவும் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியது. அப்ப H2SO2 என்பன ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியது. அவை அந்த டி கூற்று தவறானதாகும். அப்ப உங்களுக்கு தெரிகின்றது என்ன மாதிரி என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப பாருங்கள் இந்த ஹைட்ரஜன் சல்பைட் SHH ஒட்சியேட்டட் -2 கந்தகம் சைரண்டு தொடக்கம் சகாறு வரையும் இருக்கும். ஆகவே இது கந்தகம் சார்பாக சைரண்டில் இருக்கும். எனவே இவரால் இந்த பக்கம்தான் கந்தகம் சார்பாக செல்ல இயலும். அவை கந்தகம் சார்பாக இழிவு ஒட்சியேற்ற நிலையில் இருக்கின்றது. எனவே இது இழிவு ஒட்சியேற்ற நிலையில் இருப்பதால் நாங்கள் கந்தகம் சார்பாக அவர் அதைவிட குறைஞ்ச ஒட்சியேற்ற நிலைக்கு வர முடியாது. ஆகவே இந்த பார்த்தால் தன்றை ஒட்சியேற்ற கூட்டம் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். ஆனால் கந்தகம் சார்பாக அவரால் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட முடியாது. எனினும் ஐதரசன் சார்பாக ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படக்கூடியது. H2S சோடியம் பாருங்கள் கவனியுங்க 2 விதமான தாக்கங்களை கொடுக்கும். அவை இங்கே நீங்கள் பார்த்தால் பாருங்கள் H2S சோடியம் NaHS plus H2 சைவர் +1 ஒட்சியேற்றும் கருவி ஐதரசன் சைவருக்குமான். H2S சோடியம் இங்க நீங்கள் பார்த்தால் இது எக்ஸஸ் இருக்கும் போது NaHS சோடியம் எக்ஸஸ் ஆக இருக்கும் போது அங்க விளைவு உங்களுக்கு வரும் Na2S plus H2. அப்ப பாருங்கள் Na2S plus H2. எனவே ஐதரசன் சார்பாக H2S ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். அப்ப ஐதரசன் சார்பாக H2S ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். ஆனால் கந்தகம் சார்பாக தொழிற்படாமல் H2S ஆல் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பட முடியும், தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். H2S குளோர் HCl plus S ஆகிய அங்கு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுகின்றது. அதே மாதிரி SO2 பாருங்கள் SO2 +4 இருக்கு. இவர்தான் SO2. இவரால் 2 பக்கம் போகணும். ஆக SO2வும் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும், தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். அவை H2S SO2 என்பன ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படக்கூடும். அப்ப இந்த கூற்றுக்களை பார்த்தால் நீர் ஈரியல்வை காட்டும் சரி. H2O2 நீரிலும் பார்க்க கூடிய அமிலத்தன்மையானது, கூடிய கொதிநிலை உடையது சரி. சி H2O2 தனியனாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அமில ஊடகத்தில் மட்டும்தான் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். இல்லை, கார ஊடகத்திலும் தொழிற்படும் என்பதை நாங்கள் காட்டியிருக்கின்றோம். H2S SO2 என்பன ஒட்சியேற்றும் கருவியாக மாத்திரம்தான் அவை ஒட்சியேற்றியாக தொழிற்படும், தாழ்த்தியாக தொழிற்படும் என்பதை நாங்கள் காட்டும். ஆகவே இந்த விடை தெரிவுகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்கள். இதற்கான விடை தெரிவுகளை நாங்கள் பார்த்து கொண்டால் பாருங்கள். ஆகவே இந்த கூற்றுக்கான விடை தெரிவுகளை பார்த்தால் பாருங்கள். ஆனது ஈரியல்வா காட்டுகின்றது, H2O கொதிநிலையிலும் உயர்ந்தது. ஆகவே இதற்குரிய விடை AB என்பது சரியான விடையாகும். AB அதற்கு சரியான விடை 1 முதலாவது சரியான விடையாகும்.
தொடர்ந்து கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி அவதானியங்கள். பின்வரும் கூற்றுக்களில் எது அவை ஐதரோ கார்பன்கள் பற்றி சரியானவை? அப்ப மாணவர்களே அவதானியங்கள் பாருங்கள். ஐதரோ கார்பனையும் ஐதரசனையும் மாத்திரம் கொண்டுள்ள சேர்வுகள் ஐதரோ கார்பன்கள் எனப்படும். கார்பனையும் ஐதரசனையும் மாத்திரம் கொண்டுள்ள சேர்வுகள் ஐதரோ கார்பன்கள் எனப்படும். இவை நிரம்பிய ஐதரோ கார்பன், நிரம்பாத ஐதரோ கார்பன் என 2 வகையாக வகுக்கப்படும். நிரம்பிய ஐதரோ கார்பன்கள் அல்கேன்களாகும். CnH2n+2 என்னும் மூலக்கூட்டு சூத்திரம் உடையன. அதே நேரத்தில் பென்சீன் வளையத்திலும் இப்படியான நிரம்பிய ஐதரோகங்கள் ஒரு பிரதியீட்டு விளைவுகள் இரு பிரதியீட்டு விளைவுகளாக காணும். இரட்டப்பிணைப்பு முப்பிணைப்பை கொண்டவை நிரம்பாத சேர்வுகளாகும். அவையும் ஐதரோ கார்பன்களாகும். அப்ப ஐதரோ கார்பன்கள் எல்லாம் தகனமாக கூடியன. பூரண தகனம் அடையும் போது கார்பன் டை ஆக்சைடையும் நீராவியையும் விளைவாக தருகின்றன. பொதுவாக அல்கேன்கள் பெட்ரோலிய பொருட்களாக எங்களுக்கு தகனமடைவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே இதை அவதானித்துக் கொள்ளுங்கள். அப்ப இதன்படி பார்த்தால் பகுதி தகனம் அடையும் போது கார்பன் மோனாக்சைடு வெளிவரலாம், கார்பன் துகள்கள் வெளிவரலாம். ஆனால் பூரண தகனத்தின் போது CO2 நீரும் விளைவாக கிடைக்கும். இந்த கூற்றுக்களை நாங்கள் இப்போது ஒவ்வொன்றாக ஆராய்ப்போம். அதில் முதலாவது பாருங்கள். எல்லா ஐதரோ கார்பன்களும் மிகையான ஆக்சிஜனுடன் தாக்கம் புரிய செய்யும் பொழுது CO2 நீரையும் தரும். பாருங்கள். அப்ப அவதானிங்கோ, ஆக்சிஜன் பற்றாக்குறையாக ஆக்சிஜன் போதாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் CO அல்லது கார்பன் துகள்கள் வெளிவரும். போதிய ஆக்சிஜன் இருந்தால் ஐதரோ கார்பன் நன்றாக தகனமடைந்து CO2 நீர் என்பன அதற்கு பிரதான விளைவுகளாக பெறப்படும். ஆகவே முதலாவது கூற்றை கவனித்துக் கொண்டால் விளங்கும் உங்களுக்கு. பாருங்கள். மிகையான ஆக்சிஜனுடன் தாக்கமடையும் போது CO2 அதே நேரத்தில் நீரும் விளைவாக பெற்றுக்கொள்ளப்படும். CO2வும் நீரும் விளைவாக பெறப்படும். இரண்டாவது, எல்லா அல்கைன்களும் கிரிக்னாட்டின் சோதனைப்பொருள் அல்கைன் கிரிக்னாட்டின் சோதனைப்பொருளுடன் தாக்கம் புரிந்து அல்கைல் மெக்னீசியம் ஏலைட்டுகளை தருகின்றன. ஒரு அல்கைனை பார்ப்போம். RC ரிபிள் பாண்ட் CH அல்கைன். இது கிரிக்னாட்டின் சோதனைப்பொருளுடனான தாக்கத்தை R-MgX இந்த தாக்கத்தை பாருங்கள். அப்ப பாருங்கள். sp கார்பன் எங்களுக்கு மின்னெதிர்த்தன்மை கூடியது டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ், டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ். அப்ப பாருங்கள். அப்ப இந்த தாக்கத்தில் பார்த்தால் R-H ஓடு சேர Mg இதோடு சேரும். ஆகவே இந்த விளைவை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களாக இருந்தால் பாருங்கள். விளைவை பார்த்துக் கொள்வீர்களாக இருந்தால் R-H டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் இது சேரும். அப்ப இந்த விளைவில் பாருங்கள். RC ரிபிள் பாண்ட் C MgX பிளஸ் R-H. பாருங்கள். எல்லா அல்கைன்களும் கிரிக்னாட்டின் சோதனைப்பொருளுடன் தாக்கம் புரிந்து அல்கைல் மெக்னீசியம் ஏலைட் சரியோ தருகின்றன. அப்ப அவதானித்துக் கொள்ளுங்க. அப்ப இங்கே அமிலத்தன்மையான ஐதரசன் காணப்பட்டால் அல்கேன்கள் sp3 கலப்பாக்கம், அல்கீன்கள் sp2 கலப்பாக்க கார்பனை கொண்டிருக்கும், அல்கைன்கள் sp கலப்பாக்க கார்பனை கொண்டிருக்கும். இங்கு மின்னெதிர்த்தன்மை sp கலப்பாக்க கார்பனோ கூட, அடுத்தது sp2, அடுத்தது sp3. எனவே sp கலப்பாக்க கார்பனுடன் ஐதரசன் இணைந்திருந்தால் கூடிய அமிலத்தன்மை உடையது. அந்த ஐதரசன் சோடியத்தினால் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்கது. அந்த ஐதரசன் சோடாமைட்டுடன் அமோனியாவை தரக்கூடியது. அந்த ஐதரசன் கிரிக்னாட்டின் சோதனை பொருளுடன் தாக்கம் புரிந்து அல்கைனை உருவாக்கும் போது அல்கைல் மெக்னீசியம் ஏலைட்டு விளைவாக பெறப்படும். அப்ப அல்கைன்களில அதாவது மும்மை பிணைப்பு
முடிவிடத்துக்கு அருகாமையில் உள்ள காவலில் காணப்பட்டால் இருக்கிற ஐதரசன் தான் அமிலத்தை, அப்போதுதான் அல்கைல் மெக்னீசியம் இருக்கிறார். இந்த அல்கைனுக்கான ரிபிள் பாண்ட் சங்கிலிக்குள்ளே அந்த லையில் முடிவிடத்தில் காணப்படாமல் உள்வரமாக இருந்தால் அங்கு அது அந்த கிரிக்னாட்டின் சோதனை பொருளுடன் தாக்கம் அடைய மாட்டார். எனவே மாணவர்களை அவதானியுங்கள், பாருங்கள், எல்லா அல்கைன்களும் எல்லா அல்கைன்களும் ஆகவே எல்லாம் என்றதுல குழப்பம் இருக்கின்றது. ஆனா அல்கைன்கள் தாக்கம், ஆனா எல்லா அல்கைனும் தாக்காது. எதையும் தாக்கம் HC ரிபிள் பாண்ட் CH, இது RMGX உடன் தாக்கம். ஆகவே இங்கே விளைவு HC ரிபிள் பாண்ட் CMGX. அதாவது இங்க பாருங்கள், நாங்கள் குறிப்பிடுற இந்த சங்கிலிகள்ல இந்த இப்படியான காவனுடன் ஐதரசன் இணைந்திருந்தால் மட்டும்தான் தரும். அவை எல்லாம் என்றது பிழையான விடை, எல்லாம் தரப்போறதில்லை. அவை எல்லாம் என்பது பிழையான விடையாக இருப்பதை நீங்கள் காணலாம். அவை இப்படியான ஒரு அல்கைன் வருமாக இருந்தால் கவனிங்க மாணவர்களே, இது கிரிக்னாட்டின் சோதனை பொருளுடன் தாக்கம் அடைய மாட்டாது. கிரிக்னாட்டின் சோதனை பொருளுடன் இதற்கு தாக்கம் இல்லை. அவை அப்படியானது இதுக்கு விடையாக வராது. அப்ப இதன் அடிப்படையில நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே இப்படியான பாருங்கள், அவை இப்படியானதை நீங்கள் பார்த்தால் அவை அந்த விடை உங்களுக்கு வராது. அவை அதை நீங்கள் பார்த்து கொண்டீர்கள். சரி, அடுத்தது ஒரு கிளைத்த அல்கேனின் கொதிநிலை அதே சார் மூலக்கூட்டு திணிவுள்ள ஒரு கிளைக்காத அல்கேனின் கொதிநிலையிலும் உயர்ந்தது. பாருங்கள், கிளைகள் கூட மூலக்கூறு பருமன் குறைந்து கொண்டு செல்லும். அல்கேன்களை பொறுத்தளவில் முனைவற்ற மூலக்கூறுகளுக்குள்ள லண்டன் கலை விசைகளே தொழிற்படும். இது மூலக்கூட்டு பருமன் மூலர்தனிவு என்பவற்றுடன் அதிகரிக்கும். அப்ப பாருங்கள், கிளைகள் உள்ள ஒரே மூலக்கூட்டு சுத்திரனுடைய அல்கேன் கிளைகளையும் கிளைகளற்று இருக்கும் போதும் கிளைகள் அதிகரிக்கும் போது மூலக்கூறு கோள வடிவத்தை அடைந்து பருமன் குறைவாக இருப்பதனால் லண்டன் கலை விசையின் ஸ்ட்ரென்த் குறைவாக இருக்கும். ஒரே மூலர்தனிவு ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் கிளைகள் கூடும் போது பருமன் குறையும், லண்டன் கலை விசையின் ஸ்ட்ரென்த் குறையும். ஆவே கொதில்லைகள் உருகுலைகள் எல்லாம் குறைந்து செல்லும். அப்ப பாருங்கள், அப்ப நேர் சங்கிலியின் கொதில்லை எப்போதும் கிளை சங்கிலியிலும் பார்க்க இந்த அல்கேனை பொறுத்தளவில் கூடுவா இருப்பதை காணும். பாருங்கள், C5H12 நீங்கள் எடுத்தால் ஒரு அல்கேன் CH3 CH2 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 CH3 C5H12 இது நீண்ட சங்கிலி அல்கேன். இதில் அடுத்த பாருங்கள் CH3 CH CH3 CH2 CH3. மூன்றாவது இன்னும் ஒன்று எழுதலாம். பாருங்கள், CH3 C CH3 CH3 CH3. அப்ப அவதானிங்க மாணவர்களே, இந்த மூன்றும் ஒரே மூலக்கூட்டு சூத்திரம், ஒரே மூலர் கனிவு. இந்த லண்டன் கலை விசை முனைவற்றன. லண்டன் கலை விசை தான் இவற்றுக்கு இடையில மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படும் இந்த இரண்டாம் நிலை இடைத்தாக்கம் ஆகும். ஆகவே மூலர் கனிவு சமன் பருமன் கிளைகள் கூடும் போது மூலக்கூறு ஒரு கோள வடிவத்தில் வரும், பருமன் குறைவு லண்டன் கலை விசை குறைவு ஆகவே இருப்பது காரணம். அப்ப இதன்படி இது குறைந்த ஒரு பருமனுடைய மூலக்கூறு, மிக குறைந்த இது மிக நீண்ட பருமனுடைய சங்கிலி. ஆகவே இந்த தாக்கத்தை நீங்கள் பார்க்கும் போது பாருங்கள் என்ன மாதிரி சொன்னால், இங்கே கொதில்ல உருகுல்ல இவ்வாறு அமையும். நீண்ட சங்கிலி கூட அடுத்ததாக அமைவதை காணலாம். அப்ப இங்க ஒரு கிளைத்த அல்கேனின் கொதிநிலை அதே சார் மூலக்கூட்டு உள்ள ஒரு கிளைக்காத அல்கேனின் கொதிநிலையிலும் பார்க்கும். இது கிளைக்காதது, இது கிளைத்தது, இது கிளைக்காதது, இது கிளைத்தது, இதற்கு கூட இதற்கு குறைவு. ஆகவே கொதிநிலையிலும் உயர்ந்தது என்பது தவறானது. கிளைத்ததுக்கு கொதிநிலை குறைவாக இருப்பது
உங்களுக்கு தெரியும். ஆகவே கொதிநிலையிலும் குறைந்தது என்ற விடை வரையில்லாது அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். கொதிநிலையும் குறைவாக இருக்க முடியாது. அடுத்து ஐதரோகாவன் எதுவும் நீர் NaOH தாக்கம் புரிவதில்லை. பாருங்கள், OH மைனஸ் அமில இயல்பில் அல்கைன் தான் வரும். RC ரிபிள் பாண்ட் CH அது சோடியத்துடனோ சோடாமைட்டுடனோ தாக்கம் புரியும். NaOH தாக்கம் புரிகிற அளவுக்கு அமில இயல்பு போதாது. ஆல்கஹால் OH NaOH தாக்கம் புரிகிற அளவு, OH இருந்துமே NaOH தாக்கம் புரிகிற அளவுக்கு ஆல்கஹால்ல இருக்கிற அமில இயல்பு, அதே மாதிரி அல்கைன்ல இருக்கிற அமில இயல்பும் போதாது. ஆனா திரவ சோடியத்துடன் ரிபிள் பாண்ட் CH அல்கைன்கள் ஐதரசனை தரும், ஆல்கஹால்களும் ஐதரசனை தரும். அவை கவனமா பாருங்கள். அப்ப இதன் அடிப்படையில் அல்கேன் அமில இயல்பு குறைந்த ஐதரசனை கொண்டு அல்கைன்ல அமில இயல்பு கூடிய இருந்தாலும் NaOH தாக்கம் புரிகிற அளவுக்கு இல்லை. அப்ப இந்த விடைகளின் அளவை நீங்கள் பார்த்தால் பாருங்கள், CO2வையும் H2O-வையும் தருகின்றன. எதுவும் நீர் NaOH தாக்கம் புரிவதில்லை. அவை இந்த ரெண்டையும் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதற்கான விடைகளை நாங்கள் தேடுவோமாக இருந்தால் பாருங்கள், இதற்கான விடைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதுக்குரிய விடைகளை பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், எல்லா இதுவும் O2 தாக்கம் இருந்து CO2 இந்த இது இல்லை. ஆகவே ஐதரோகான் இது நீர் NaOH தாக்கம் புரிவதில்லை. AD சரி. விடை 4 அதற்கு பொருத்தமான விடையாக இருக்கும். சரியோ? அப்ப பாருங்கள், இந்த இந்த புள்ளியிடும் திட்டங்களை அந்தந்த வருஷங்களுக்கு அந்தந்த புள்ளியிடும் திட்டம் அந்தந்த வருஷங்களுக்கு தான் உரியது. இப்ப 2020 ஒரு கூட்டுக்கு சரியான கொடுத்தா 21 அது அந்த கூட்டு சரியா இருக்க தேவையில்லை. அந்த சந்தர்ப்பத்தை அந்த இவற்றை நிறைவேற்றும் மூலமாக அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகளை கொடுக்கலாம். அப்ப அது அந்த வருஷத்துக்குரியது. அப்ப நீங்கள் அப்படி யோசிக்கலாம், இந்த வருஷத்துக்கு இந்த விடைகள் கொடுத்திருக்கு, அந்த சரியான விடைகள் இருந்தால் சரி. ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் விரைக்க அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், அவை ஏற்ற மாதிரி அவை மாற்றிக்கொள்வார்கள். அதை அவதானித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அவை உண்மை கெமிஸ்ட்ரி இந்த தத்துவங்களை கொண்டு சரியான விடைக்கு சரியாக போகும். நீங்கள் சரியான முறையில் சிந்தித்தால் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்விக்கு உரிய பாருங்கள், இந்த அடுத்த கேள்வியை பாருங்கள். ஓர் அகவெப்ப தாக்கம் மாறா வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் சுயமாக நடைபெறும். ஒரு அகவெப்ப தாக்கம் டெல்டா H, அதாவது தாக்கம் நடைபெறும் போது தொகுதி வெப்பத்தை உறிஞ்சும் தொகுதியாகும். மாறா வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் சுயமாக நடைபெற்றால் ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து என்ன ஸ்பான்டேனியஸா சுயமாக நடைபெறுகின்றது. ஆகவே ஒரு அகவெப்ப தாக்கம் பாருங்கள், ஒரு தாக்கம் நடைபெறும் போது சூழலில் இருந்த வெப்பத்தை உறிஞ்சினால் அகவெப்ப தாக்கம், குறித்த தாக்கம் ஒன்று நடைபெறும் போது சூழலுக்கு வெப்பத்தை வெளியேற்றி வந்தால் புறவெப்ப தாக்கம். அப்ப டெல்டா H ஒரு அகவெப்ப தாக்கம் அது வந்து சுயமாக நடைபெற்றால் என்ன என்பதுதான் நம்மளுக்கு கேள்வி. பாருங்கள், அப்ப இது நாங்க பார்ப்போம். அகவெப்ப தாக்கம் அப்ப டெல்டா G is equal to delta H minus T into delta S. சுயாதீன சக்தி கிப்சன், வெப்ப உள்ளுற மாற்றம், என்ட்ரோபி மாற்றம். அப்ப இது ஒரு அகவெப்ப தாக்கம் சொன்னால் இது ஒரு நேர்கணிய குறியை கொண்டிருக்கும். எண்டோதெர்மிக் இது வந்து ஒரு நேர்கணியம், ஒரு பிளஸ் நேர் கணிய குறியை கொண்டிருக்கும். இது வந்து மாறாது, கான்ஸ்டன்ட், இது மாறாது. சுயமாக நடைபெற்றால் அப்ப கவனியம் பாருங்க, இது நேர்குறை, இங்க சுயமா ஒரு தாக்கம் ஒன்று சுயமா நடைபெறணுமா இருந்தால் டெல்டா G மைனஸா இருக்கும். டெல்டா G மைனஸா இருந்தால் தான் அந்த தாக்கம் சுயமாக, டெல்டா G மைனஸ் அளவில் இருந்தால் தான் அந்த தாக்கம் சுயமாக நடைபெறும். பாருங்கள், அப்ப இது வெப்பநிலை மாற இல்லை, சுயமா நடைபெற்றால் அதாவது அவை நிச்சயமாக இந்த என்ட்ரோபி அதிகரிக்க வேண்டும். அப்படி அதிகரித்தால் தான் கவனிங்கோ
என்ட்ரோபி அதிகரித்தால் தான் இதை இதால் பெருக்கிக்கு இந்த மைனஸ் பெருமானம் ஆகவே எங்களுக்கு இவ்வாறு இருப்பது காணும். அப்ப கவனம் பாருங்க, டி டெல்டா எஸ் ஆகவே அப்ப அது டி இன்டு டெல்டா எஸ் மைனஸா இருந்தால் தான் டெல்டா ஜி மைனஸ் வரும். ஏனென்றால் ஏற்கனவே டெல்டா எச் வந்து பிளஸ்ல இருக்கு. அப்ப என்ட்ரோபி அதிகரிக்கும். அப்ப டி இன்டு டெல்டா எஸ் வந்து மறைப்பிலே எங்களுக்கு ஒரு உயர்ந்த பெருமானத்தை வந்து கொண்டு சரி. ஆனால் நடைபெற்றால் இதுவும் மைனஸ் பாருங்க, இது மைனஸ் நடைபெற்றால் இவ்வளவும் சேர்ந்த எங்களுக்கும் அப்ப இது கூடுதோ. ஆகவே இந்த பெருமானத்தை நீங்க பார்க்கலாம், இது கூடிக்கொண்டு போகுது. எஸ் கூடுது, டி இன்டு டெல்டா எஸ் கூடுது, இது மறையாக வந்து கொண்டிருக்கு. அப்போது இதுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், அப்ப தொகுதியின் என்ட்ரோபி அதிகரிக்கும். அதே நேரத்தில் இங்க பாருங்கள், அப்ப இது கூடிக்கொண்டு போகுது, இது அதிகரித்து கொண்டு போகுது. ஆகவே இது மைனஸா வரப்போகுது. அப்ப இந்த தனித்தான இந்த டெல்டா எச் இது அந்த தாக்கம் ஏயிலிருந்து பி உருவாகிறது. அப்ப உங்களுக்கு தெரியும், விளைவு கூட தாக்கி குறைவா இருக்கணும். ஆகவே அது கூடிக்கொண்டு போகணும். தாக்கியிலிருந்து விளைவு வாரது டெல்டா விளைவு செய்ய தாக்கி அவை உயர்ந்து கொண்டு செல்வதை காணலாம். ஆகவே வெப்ப உள்ளுரையும் அதிகரித்தால் தான் அது டெல்டா எச் பாசிட்டிவாக இருக்கும். அவை இந்த தாக்கத்தின் விடைகளின் அடிப்படையில நீங்கள் அதற்கான விடைகளை நீங்கள் பார்த்து கொண்டால் பாருங்கள், தொகுதியின் என்ட்ரோபி அதிகரிக்கும். இது ஒரு அகவெப்ப தாக்கம். ஆகவே வெப்ப உள்ளுரை கூடிக்கொண்டு போகும். அகவெப்ப தாக்கம் டெல்டா எச் கூடுவது அப்ப மைனஸ் ஆக இருப்பதை காணலாம். டெல்டா எச்சுக்குரிய பெருமானம். ஆகவே இதை அவதானித்துக் கொள்ளுங்கள். அவை இதுக்குரிய பெருமானத்தை பார்த்தால் அது இந்த பெருமானமாக இருக்கும். பாருங்கள், உலோக அயன்கள் நீர்க்கசலினுள்ளே H2S கேஸை அனுப்புவதன் மூலம் அவ்வயன்கள் வீழ்வடிவு செய்தல் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் ஏது அவை உண்மை? H2S வாயுவை உலோக அயன் கரைசலுக்குள் அனுப்பும் போது வீழ்வடிவு தோன்றுகின்றது. பண்பறிவப்பு கூட்டம் 2 ஹைட்ரஜன் சல்பைட் வாயு அமில ஊடகத்தில் அனுப்பப்படும் போது கருதிறன் பெருக்கம் குறைந்த சல்பைட்டுகள் அங்கு வீழ்வடிவாகின்றன. அதே மாதிரி ஹைட்ரஜன் சல்பைட் வாயு பண்பறிவப்பு கூட்டம் 4 கார ஊடகத்தில் அனுப்பும் போது S2- செறிவு கூடுவதால் அங்கு கருதிறன் பெருக்கம் கூடிய சல்பைட்டுகள் வீழ்வடிவை தருகின்றன. கருதிறன் பெருக்கம் கூடிய சல்பைட்டுகள் வீழ்வடிவை தருகின்றன. ஆகவே H2S வாயு கரையும் தாக்கத்தை நீங்கள் பார்த்தால் H2S தாக்கத்தை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் பாருங்கள், இந்த தாக்கத்தை பாருங்கள். H2S gas plus H2O L 2H3O plus S2-. பாருங்கள், கவனிங்கோ. பாருங்கள், H2S அமுக்கம் குறைக்கப்படும் போது சல்பைட் அயன் சரிவர அமுக்கத்தை குறைச்சால் இவர் வெளியேறுவர். சரியோ? ஆகவே தாக்கம் பின்னுக்கு நடக்கும். சல்பைட் அயன் செறிவு குறையும். இங்க சொல்லியிருக்கு அதிகரிக்கும் என்பது தவறு. அடுத்த வெப்பநிலை அதிகரிக்க செய்யும் போது சல்பைட் அயன் செறிவு வெப்பநிலை அதிகரிக்கும் போது மாணவர்களை அவதானிக்க கரைந்துள்ள வாயு வெளியேறுகிறது. H2S வெளியேற பார்க்கும். அவை தாக்கம் நீச்சல்லியன் தத்துவம் பின்னுக்கு நடக்கும். அவை S2- அயன் செறிவு குறையும். பாருங்கள், அதிகரிக்க செய்யும் போது சல்பைட் அயன் செறிவு குறைகின்றது. பி சரி. கருதலுடன் Na2S சேர்க்கும் போது கரைந்த H2S கூட்ட பிரிவு. பாருங்கள், S2- நாங்கள் சேர்த்தால் இந்த தாக்கம் பின்முகமாக நடைபெறும். ஆகவே பாருங்கள், H2S பிரிகை குறைகின்றது. தாக்கம் இங்க நடக்காம இங்க நடக்கப்படும், பிரிகை குறைகின்றது. கருதல் pH பெருமானம் அதிகரிக்கையில் சல்பைட் அயன் செறிவு குறைகின்றது. pH பெருமானம் அதிகரித்தால் அவதானிங்கோ pH கூடுதும். ஹைட்ரஜன் அயன் செறிவு குறையப்போ ஹைட்ரஜன் அயன் செறிவு குறைந்தால் ஹைட்ரஜன் அயன் செறிவு கூடினால் pH குறைந்து கொண்டு செல்லும். ஹைட்ரஜன் அயன் செறிவு குறைந்தால் pH அதிகரித்து கொண்டு செல்லும்.
பாருங்கள். அப்ப pH அதிகரித்தல் உங்களுக்கு தெரிகின்றது ஐதரசனின் செறிவை குறைக்கின்றது. ஆவி தாக்கம் அவர் சல்பைட் செறிவு குறைகின்றது, போய் சல்பைட் செறிவு அதிகரிக்கும். அப்ப pH பெருமானம் அதிகரித்தால் ஐதரசனின் செறிவு குறையும், அவை தாக்கம் முன்னுக்கு நடக்கும், சல்பைட் செறிவு அதிகரிக்கும். ஆவி அது தவறு. எனவே இதற்கான விடைகளை நீங்கள் பார்த்து கொண்டால் மாணவர்களே, ஆகவே பாருங்கள். அப்ப இதுவும் சரியான விடை, பிசி அதுக்கு சரியான. எனவே மாணவர்களே, நாங்கள் இப்புடன் நன்றாக இந்த கேள்விகளை கிரகித்திருப்பீர்கள், நன்றாக பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய விளக்கங்கள் அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு வேறு எதுவும் அமைச்சங்கள் தேவை என்றால் இந்த நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கள் அதற்கு ஆவண செய்வார்கள். எனவே நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.